பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் வட மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலும் மழை வெள்ளம் புகுந்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் புழுதிக்குட்டை ஆனைமடுவு நீர்த்தேக்கத்தின் 3 மதகுகளின் வழியாக உபரிநீர் சீறி பாய்வதை பொதுமக்கள் குடை பிடித்தபடி பார்த்து ரசித்தனர். மழையால் பன்ருட்டி அருகே 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அழகு பெருமாள் குப்பம், அவியனூர், கரும்பூர், காவனூர், எனதிரி மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 500 ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தண்ணீர் வடியாததால் பயிர்கள் அழுகும் நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் அரசு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். திருப்பத்தூர் அடுத்த சோமலாபுரம் பகுதியில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சில தினங்களுக்கு முன் நெற்பயிர்களை காட்டுப்பன்றி சேதப்படுத்தியதாகவும் அதற்கு இழப்பீடு கோரி விண்ணப்பித்த நிலையில் தற்போது மழைநீரில் பயிர்கள் மூழ்கியதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் விளை நிலங்களை நேரில் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் உள்ள பையூர் ஏரிக்கரை உடைந்து குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் கே நகர் பகுதியில் வசித்து வரும் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அவதியடைந்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக மழைக்காலங்களில் வெள்ள நீர் குடியிருப்பு பகுதியில் புகுந்து வருவதாக கூறிய அவர்கள் வருவாய்த்துறையினர் ஏரி கால்வாய் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
போன மாதம் தாங்க கட்டி கொடுத்தாங்க எங்களுக்கு ஏரி. அந்த கரையில் வந்து மண்ணு மூட்டை போட்டாங்க. அந்த மண்ணு மூட்டை வந்து கழிஞ்சு போயிடுச்சுங்க. கழிஞ்சு வெறிஞ்சு தண்ணி மறுபடியும் வந்துச்சுங்க ஊருள்ள. தண்ணி வந்ததால் இப்போ போய் கேட்டாங்க, என்ன சொல்கிறாங்க, யாரோ வச்சு விட்டுங்க, யாரோ வச்சு விட்டுன்றாங்க. யாரும் நாங்கள் உடைக்கலைங்க. அதுவே தாங்க ரொம்ப வருது. இதுக்காக நீங்கள் வந்து கல் கட்டணம் போட்டு எங்களுக்கு வந்து கரையை பலப்படுத்தி கொடுத்துட்டிங்கன்னா தண்ணி வராதுங்க. அது தாங்க நாங்கள் மறுபடியும் சொல்லிங்கிறோம். எல்லாருக்கையும் மனு கொடுத்து பார்த்துட்டோம், அதிகாரிகளை சொல்லி பார்த்துருங்க. யாரும் எட்டுக்கு தேவை இல்லைங்க. இது வருஷம் எங்களுக்கு இதே பிரச்சனை தாங்க நடக்குது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் காரணி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதேபோல் மங்களம் கிராமத்திற்கு செல்வதற்கு ஆற்றின் குறுக்கே மக்கள் பயன்படுத்தி வந்த மண் பாதையும் தண்ணீரில் மூழ்கியது. தண்ணீரின் வேகத்தால் தரைப்பாலம் சிறிதாக அடித்துச் செல்லப்பட்டதால் போலீசார் போக்குவரத்தை முற்றிலும் தடை செய்துள்ளனர். இந்த தரைப்பாலத்திற்கு மாற்றாக 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகளுக்கு கடந்த மார்ச் மாதம் அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் அப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.